to this video lecture. நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தின கம்ப்ளீட் இதுதான் பார்த்தோம். போன வீடியோல ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஆட்டிடியூட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆட்டிடியூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் a general feeling and behavior of a person towards an person, object or situation. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா வந்து ஒரு பர்சன், ஒரு மனிதர்கள் மேலேயோ இன்னொரு ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஒரு சுச்சுவேஷனை எப்படி அணுகிறோம் அப்படின்ற என்ன மாதிரி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுறோம், எப்படி நம்மளோட நடவடிக்கை பிஹேவியர் இருக்குது அப்படின்றது தான் ஆட்டிடியூட். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ அகெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது வந்து நம்மளோட இதை பொறுத்து தான், அப்ஜெக்டிவை பொறுத்து தான். நம்ம எதை வந்து குறிக்கோளாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து வந்து எக்ஸிபிட் பண்ணுற பிஹேவியர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னும், நம்ம வந்து அதுக்கு சரியில்லாத ஆட்டிடியூட் நெகட்டிவ் அப்படின்னும் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப்டிமிசம், நம்ம வந்து எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்குறது, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக ஓகே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூடுன்றது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட். என்னென்னா நம்ம வந்து ஒரு குறுகலான பார்வையில் இந்த உலகத்தை பார்க்குறது. ஓகே இது வந்து இப்படி நடக்காமல் போயிடும், இது வந்து இப்படி போயிடும் அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக போகிறது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அகெயின் ஓவராகவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது, ஓவராகவும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்கிறது நல்லது நமக்கு வந்து. ஸோ இந்த ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பர்சனையும் பாசிட்டிவாக பார்க்குறோமா இல்லை நெகட்டிவாக பார்க்குறோமா அப்படின்றது நம்மளோட பார்வையில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் வந்து அந்த நம்ம கண் வழியாக நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம நம்புகிறோம். நம்ம ஃபீலிங் வந்து எப்படி இருக்கோ அதை நம்ம நம்புகிறோம். அதனால் வந்து நம்ம நம்புகிற விஷயத்த நம்ம என்றைக்குமே மறுக்க மாட்டோம். ஸோ அதை தான் வந்து நம்ம நம்பிக்கையாகவும் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம ஆட்டிடியூடை அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பேட் ஆட்டிடியூட் இருக்கும் சில விஷயங்களில். எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா, மேபி ஒரு பர்சன் வந்து லைஃப்பை பாசிட்டிவாக பார்ப்பாங்க, ஓகே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதே இது அந்த பர்சனுக்கு வந்து ஃபினான்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இது இன்வெஸ்ட் பண்ணுறதை மட்டும் அவங்க நெகட்டிவாக பார்ப்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெசிமிசம் அப்படின்றது இருக்கும், ஒரு ஆப்டிமிசம் ரெண்டுமே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரும் இருக்கும், நெகட்டிவ் பிஹேவியரும் இருக்கும். ஆனால் சில ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில இதில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட்டிடியூட் அப்படின்றோம். ஸோ நம்மளோட திங்கிங், நம்மளோட ஃபீலிங், நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது, ஒரு என்விரான்மெண்ட்டோ இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்கோ நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆஃப் அ பர்சன், ஒரு பர்சன் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு, ஓகே லைக் அதை பிடிச்சிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட், டிஸ்லைக் அப்படின்றது நெகட்டிவ் ஆட்டிடியூடோட லிங்க் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆட்டிடியூடோட ஒரு டெஃபினிஷன். ஓகே இதுதான் வந்து மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ வழக்கு மொழியில் சொல்லுவாங்க உன்னோட ஆட்டிடியூடை காட்டாது அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ஆட்டிடியூடுன்றது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் வந்து இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட். இது ஆட்டிடியூட் அப்படின்றது இட்ஸ் அப்ஜெக்டிவ் டேர்ம். இது வந்து நமக்கு எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட் டிஃபர் ஆகும். நம்ம ஏற்கனவே பர்சனாலிட்டி பார்த்தோம்லே அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து பேசிவ் பர்சனாக இருப்பாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசிவாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு எம்பத்தட்டிக்காக, ஒரு பேசிவாக, அதை வந்து அக்ரெசிவாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி பர்சன் வந்து இப்போ இந்த கஸ்டமர் கேர் இந்த மாதிரி இந்த ஜாப்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இதே இது வந்து இவங்கள மிலிட்ரி அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவாக பேசுகிற இடம், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த ஆட்டிடியூட் பர்சனை போட்டோன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அப்படின்றது வந்து அந்தந்த இடத்த பொறுத்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். அதனால தான் இட் இஸ் அப்ஜெக்டிவ் பேஸ்ட். ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்குது.
எந்த அளவுக்கு டிகிரி, எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அப்படின்றது இருக்குது. இன்டென்சிட்டினா எந்த தீவிரம் வந்து, அதான் நான் சொன்ன மாதிரி அதிகம் கம்மி அப்படின்ற அந்த டிகிரி ஆஃப் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சேஞ்சஸ் வந்து இந்த ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஆட்டிடியூடுக்கு. தென் ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேஞ்சே ஆகாது அப்படின்றது கிடையாது. நம்ம அந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். சில பேர் வந்து ஒரு விஷயத்த நெகட்டிவாக நினச்சிருப்பாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க மாறுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து முதல்ல பாசிட்டிவாக இருப்பாங்க, அப்புறம் நெகட்டிவ் ஆயிடுவாங்க. ஓகே அது தப்பு அப்படின்னு. சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேடாக இருக்குது, நெகட்டிவாக யோசிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதை இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்டிடியூடை நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம்னா ஆட்டிடியூட் அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் பற்றி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் நம்ம ஆட்டிடியூடோட இம்பார்ட்டன்ஸ் அண்டு காம்போனன்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.